வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரதமராக வேண்டும் என்ற கேள்விதான் இந்தியா முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இந்த கேள்விக்கு இடமே இல்லை. இங்கு பிரதமர் வேட்பாளர்களுக்கு வேலை இல்லை. யார் தமிழகத்தின் உரிமையை காப்பாற்றப் போகிறார்கள் என்ற கேள்விதான் தமிழக அரசியல் களத்தில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. உரிமைக்காக குரல் கொடுப்பது யார்? அதிமுகவா, திமுகவா? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதிமுக மற்றும் திமுக இந்த இரு கட்சிகளில் யார் தமிழகத்தின் உரிமைகளை காப்பார்கள் என நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தற்போது பற்றி எரிந்து கொண்டிருக்கும் காவிரி விவகாரத்தை புரட்டி பார்த்தாலே புரிந்துவிடும். காவிரி என்றவுடன் 1947 என வரலாற்றின் பக்கங்களுக்கு சென்று நாம் படிக்க வேண்டுமோ என பயப்பட வேண்டாம். கடந்த சில நாட்களாக நடக்கும் நிகழ்வுகளை கவனித்தாலே போதும். ஓரிரு தினங்களுக்கு முன் கர்நாடக சட்டசபையில் கர்நாடக காங்கிரஸ் முதல்வர் சித்தராமையா மேகதாதுவில் அணை கட்டியே தீருவோம் என்றார். கர்நாடக அரசின் கனவு திட்டத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் தயாராகி வருவதாக சொல்லியிருக்கிறார். அணை கட்டப்பட உள்ள இடத்தில் வெட்டப்பட வேண்டிய மரங்களை கணக்கிடும் பணி முடிந்ததாக சொன்னார். சித்தராமையா இவ்வளவு தெளிவாக இதை பேச காரணம் என்ன? சித்தராமையாவின் இந்த உறுதிக்கு காரணம் திமுக அரசின் அலட்சியம்தான். கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை வாரியத்தின் கூட்டம் நடைபெற்றது. அதில் மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் மேகதாது அணை குறித்த கருத்தினை மத்திய நீர்வள கமிஷனுக்கு பரிந்துரைத்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டலாமா கட்டக்கூடாதா என பேசுவதற்கு காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் தனது அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டு இந்த விவகாரம் குறித்து மேலாண்மை வாரியம் விவாதித்துள்ளது. உரிமைகளை மீட்போம் என ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கும் விடியா திமுக அரசும் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளது. விடியா திமுக அரசு இந்த விவகாரத்தை விவாதிக்க அனுமதித்திருக்க கூடாது. இது போன்ற ஒரு பிரச்சனை 2018ஆம் ஆண்டும் வந்தது. அப்போது இருந்த அதிமுக அரசு மேகதாது விவகாரத்தை விவாதிக்க கூடாது என கடுமையாக எதிர்த்தது. அது மட்டுமல்ல, அப்போது மத்திய நீர்வள கமிஷனின் இயக்குனர் மீது 5/12/2018 அன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் தொடர்ந்தது. அதிமுக அரசு இருந்த வரையில் மேகதாது அணை பற்றி விவாதிக்க கூட்டத்தில் அனுமதித்ததே இல்லை. அதனால் கர்நாடக அரசும் அணை கட்டுவதற்கு வேலைகளை தொடங்கவில்லை. ஆனால் விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் மேகதாது அணை பற்றி விவாதித்தார்கள், பரிந்துரை செய்கிறார்கள். தற்போது கர்நாடக அரசு வேலையையே தொடங்கிவிட்டது. இதிலிருந்தே தெரியவில்லை யார் தமிழகத்தின் உரிமைகளை காப்பாற்றுகிறார்கள் என்று. அதிமுக அரசு தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்ட எந்த எல்லைக்கும் சென்று அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் போராடியது. ஆனால் திமுகவோ கூட்டணிக்காக கர்நாடக காங்கிரஸ் அரசிற்கு தோதாக உரிமைகளை விட்டு கொடுத்திருக்கிறது. நாளையே மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லிவிட்டது, என்ன செய்ய முடியும் என திமுக தலையை சொரியும். ஸ்டாலினை பொறுத்தவரையில் தேர்தல் அரசியலில் இந்த கட்சி அந்த கட்சியோடு சேர்ந்தால் வெற்றி பெறலாம் என்கிற அரசியல் கணக்கோடுதான் விளையாடி கொண்டிருக்கிறார். மக்களின் தேவை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. இப்படிப்பட்டவரா நம்முடைய உரிமைகளை காப்பாற்றப் போகிறார்? காவிரி உரிமை உள்பட நம் உரிமைகளை மீட்க வேண்டுமானால் நம் கவனம் அதிமுகவின் பக்கம் திரும்புவது மட்டுமே நமக்கு இருக்கும் ஒரே வழி.